The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. திமுகவின் தயவில்தான் தாவேக ஆட்சி நடைபெறுகிறது என்றும் மதில் மேல் பூனையாக தாவேக ஆட்சி இருக்கிறது என்றும் 5 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் ஆட்சி நீடிக்காது என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று நடந்த இளைஞரணி கூட்டத்தில் தெரிவித்து இருந்தார். காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என்றும் 20 ஆண்டுகளாக காங்கிரஸை திமுக முதுகில் சுமந்தது என்றும் சவாரி செய்துவிட்டு முதுகில் குத்திவிட்டதாகவும் மிக கடுமையாக விமர்சித்து இருந்தார். பாஜகவின் தொடர் வெற்றிக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் காரணம் என நினைத்திருந்தேன். ஆனால் அதற்கு முதன்மையான காரணம் காங்கிரஸ் கட்சிதான் என்றும் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தெரிவித்து இருந்தார். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சியை 5 தொகுதிகளில் வெற்றி பெற திமுகவினர் தான் காரணம் என்றும், குறைந்தபட்ச நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை எந்த காலத்திலும் நாம் நம்பக்கூடாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் நேற்று நடந்த இளைஞரணி கூட்டத்தில் தெரிவித்து இருந்தார். மறுமுனையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி குறித்து பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், மதில் மேல் பூனையாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இருக்கிறது என்றும், விரைவில் ஆட்சி கவிழத்தான் போகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் தெரிவித்து இருந்தார். IUML மற்றும் VCKவினர் ஆதரவு தருவதாகத்தான் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றும், அமைச்சரவையில் தற்போது இடம்பெற்றிருக்கின்றனர் என்றும், அவர்களுக்கு வாழ்த்துகள் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாம் பொறுத்திருப்போம், நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்கிறேன் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கவிழும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இது தொடர்பாக மேலதிக தகவல்களையும் விவரங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ரகு. சார் வணக்கம். தாவேகாவின் ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனால் மறுமுனையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய VCK, IUML, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் 5 ஆண்டுகள் ஆட்சி தொடரும் என தெரிவித்து இருக்கிறார்கள். தொடர்வதற்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் இப்படி பேசுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன சொன்னாரு, 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் மக்கள் தேர்தலுக்கு தயார் இல்லைன்னு சொன்னாரு. மக்கள் சொன்னாங்களா தேர்தலுக்கு தயார் இல்லைன்னு? இப்ப அவரு VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML நீங்க எங்களோட கூட்டணி இருந்தீங்க, நீங்க அவங்களுக்கு வெளியில கூட ஆதரவு கொடுக்க கூடாது, அது அறம் இல்லை, நம்ம திரும்ப எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அல்லது திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான திட்டத்துக்கு யாருமே ஆதரவு அளிக்கல, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற போது நம்ம திரும்ப எலெக்ஷன் போக சொல்ல வேண்டியதானே? அதுதானே அவர் செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க தயவுல ஆட்சி நடக்குது, அப்புறம் 6 மாசம் தான் இருக்கும், இது ஒரு கவர்ச்சி சுனாமி, சினிமா சுனாமி, இதெல்லாம் பேசணும் புரியல. நீங்க இப்போ 5 வருஷமா ஒரு மெச்சூர் பொலிட்டிஷியனா இருந்தாரு, ரொம்ப ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருந்தாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் சிதைக்கிறோம் வண்ணமா தான் பேசிட்டு இருக்காரு அவரு. அதாவது அப்புறம் அவங்களுக்கு 35% தான் வாக்கு கிடைச்சிது, 107 சீட் தான் கிடைச்சது. 107ங்கிறது உங்களுக்கு கிடைச்சத விட 50 சீட் அதிகம் தானே. அட்லீஸ்ட் திமுக அதிமுக வரணுங்கிறத விட தாவேகா வரணுங்கிறத மக்கள் விரும்பிருக்காங்க. அவங்களுக்கு மேண்டேட் இருக்குன்னு நான் சொல்லல, 118 இருந்தாங்க மேண்டேட் இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த 2 கட்சிகளை விட தாவேகா வரணும்னு மக்கள் விரும்புறது தானே அந்த சீட்டு நிக்க காமிக்குது. அப்புறம் கவுந்துரும் இது நிலைக்காது அப்படின்னு பேசுறதுலாம் நல்லது இல்லை. அப்ப எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுங்க, நீங்க கராரா சொல்லிடுங்க, உங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்க தாவேகாக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா நீங்க ஆட்சிக்குள்ள போயிருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல, தேர்தல் வந்திருக்கும்ல. அதுதானே சரியான நிலைப்பாடு. எனக்கு ஏன் அவர் மாத்தி பேசுறான்னு தெரியல. இது உண்மையிலே இந்த கடந்த 5 வருடம் அவர் நடந்த விதத்தின் மூலமா அவர் மேல மதிப்பு ஏற்பட்டார். நிறைய பேருக்கு திமுக பிடிக்காதவங்க எல்லாம் கூட திரு ஸ்டாலின் ஒரு மதிப்பு ஏற்பட்டது. அவர் எலெக்ஷன்ல தோத்தும் போது எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. திமுக தோத்துக்குலாம் வருத்தப்படாதவங்க திரு ஸ்டாலின் தோத்துக்கு வருத்தப்பட்டாங்க. இப்ப அவங்களாம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா 118 கிடைக்கலங்கிறதுனாலயே நீங்க அந்த ஸ்டாலின் உறுதியா இருங்க, பப்ளிக்கா சொல்லுங்க. இடதுசாரிகளும் VCKவும் IUML அங்க போனது தவறு, வெளியில இருந்து கூட ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுதான் கரெக்ட். எலெக்ஷன் வரட்டும். மக்கள் எப்ப திரு ஸ்டாலின் எங்களுக்கு எலெக்ஷன் தான் எங்களுக்கு விருப்பம் இல்லை சொன்னாங்களா? அந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளும் மனநிலையில மக்கள் யார் சொன்னா? எந்த மக்கள் சொன்னா? எந்த பப்ளிக் சொன்னாங்க? அவரே அப்படி அசியூம் பண்ணிக்கலாம்.
அவங்களுக்கு வந்து அவ்வளவு பணம் இறைச்சிருக்கிறாங்க, திரும்பவும் செலவழிக்கிறதுக்கு பணம் வந்து திருப்பி எலக்ட்ரல் பாண்ட் ஏதாவது வாங்க வேண்டிய தேவை இருக்கலாம். எலக்ட்ரல் பாண்ட் கிடையாது இப்போ, அதனால ட்ரஸ்ட் வழியாக வாங்குறதுக்கு தேவை இருக்கலாம். மக்களுக்கு என்ன செலவா பண்ண போறாங்க? எலெக்ஷன் தான், மக்கள் ஓட்டு தானே போட போறாங்க. செலவு செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகள் அளவுக்கு மீறி செலவு பண்றது, ஒரு தொகுதியில் 40 லட்சம் தான் செலவு பண்ணாங்க போது அதை தாண்டி நீங்க செலவு பண்றது, வாக்குக்கு பணம் கொடுக்குறது, இதெல்லாம் யார் மக்கள் கேட்டாங்களா? அல்லது வந்து நியாயமான நடைமுறைகள்? அதெல்லாம் ஓவராலா வந்து இது இந்த கவர்மெண்ட் போயிடும் சொல்றது வந்து திரு ஸ்டாலின் மேல மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு குறைஞ்சிரும் தான் நான். சார், எதை பேஸா வச்சு இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்க முடியும்? தாவேக்கா ஒருத்தர் வந்து நான் வந்து இதை பத்தி அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கல. திமுக மாபெரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 4 கார்னர் கான்டெஸ்ட்ல அவ்வளவு பிளஸ் இருந்து தோத்துருக்காங்க. 1991 தோற்றதை விட பெரிய தோல்வி. பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தோத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் போட்டிருக்காரு, சார் அவங்க வந்து ஏடிஎம் கேட்ட தோத்துட்டு தான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. புது பிளேயர்கிட்ட தோத்தது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல, அவங்களால இதை வந்து ஜீரணிக்கவே முடியல இந்த தோல்வி அப்படின்னு. அதுதான் காமிக்குது அவங்க பேசுற இதெல்லாம், பேசுற ஸ்டேட்மெண்ட்லாம் அதுதான் காமிக்குது. விஜய் கிட்ட தோத்தது அவங்களால சுத்தமா இது பண்ணிக்க, டைஜஸ்ட் பண்ணிக்க. ஏடிஎம்கேனா கூட அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. தமிழ்நாடு வந்து ஏடிஎம்கே பட்டா போட்டு கொடுத்துருக்கா, மத்த யாரும் வரக்கூடாதா அப்படிங்கிற இடத்துல மக்களை ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க மட்டும்தான் ஆளணுமா, மற்றவங்க ஆளக்கூடாதா? மக்கள் வந்து ஓவர்வெல்மிங்கா அவர் ஓட்டு போட்டிருக்காங்க. இது உண்மையிலே 4 கார்னர் கான்டெஸ்டா இருந்து விஜய் சீமான் ஒரு 10% மேல வாங்கிட்டா விஜய்க்கு 30% கிடைச்சிருக்கும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் நான் ஆரம்பத்துல இதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், போக திரும்பி எலெக்ஷனுக்கு போங்க, எலெக்ஷன் தான் சரியான முடிவு. நீங்க 140 சீட்டோ 150 சீட்டோ வந்து நீங்க ஆட்சி பண்றது வேற, நீங்க இன்னொரு கட்சியோட தயவுல ஆட்சி பண்றது வேற. அறப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே எல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து வாக்கு வாங்குறோம், உங்களுக்கு எதிராக வாக்கு வாங்குறோம். அவங்க கூட்டணிக்கு வர்றது ஏன் வந்து மக்கள் ஓரளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணனா, அவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துல இருந்தது இல்ல ஏடிஎம்கே மாதிரி. சோ அதனால பரவாயில்ல, அவங்க அந்த கூட்டணி சிறிய கட்சிகள் தான், அவங்க வர்றது அவ்வளவு பெரிய தவறு இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நீங்க அறத்த அளவுகளை வச்சீங்கன்னா அந்த கூட்டணியில இருந்தவங்க யாருமே வரக்கூடாது. அப்படின்னா எலெக்ஷன் தான் இன்னொரு தீர்வு. அதுக்கே கூட விஜய் போயிருக்கலாம். பட் அவர் போகல, அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கும் போது இவர் தானே ஸ்டாலின் தானே சொன்னாரு, எனக்கு மக்கள் தயாரா இல்ல, மக்கள் தயாரா இல்ல எலெக்ஷனுக்கு. இப்ப மட்டும் தயாராயிடுவாங்க 6 மாசத்துல? இப்ப தயாராகிறவங்க 6 மாசத்துல தயாராயிடுவாங்க நான் கேட்கிறேன். அப்ப இவங்க வந்து திரும்பியும் வந்து அவங்க கட்சி வந்து பணத்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணுவாங்களா எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு? ஏன் அவ்வளவு பணம் செலவழிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி அவங்க திங்க் பண்ணல. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏன் நம்ம இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு? விஜய் ஜெயிச்சதுனால பணத்தின் மூலமா ஜெயிக்க முடியுங்கிற அந்த மாயை அடிபட்டு போயிடுச்சு இல்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம விஜய்க்கு இருக்கிற ஆதரவை அக்னாலஜ் பண்ணணும். எப்படி எந்த கட்டமைப்பும் இல்லாம, கடின உழைப்பு இல்லாம எப்படி ஜெயிச்சாரு, அவருக்கு இருக்கிற அந்த கரிஸ்மாவை வந்து நம்ம எப்படி கவுண்டர் பண்றது அப்படின்னு யோசிக்கணுமே தவிர, இது இந்த மாயா ஆட்சி, சினிமா மோகம் அதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்னை பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக தான் தோணும். சார், மறுமுனையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசினதையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. விசிக இடதுசாரிகள் IUML போன்றெல்லாம் ஆதரவு அளிச்சாங்க. அது தொடர்பாக திமுக தலைமை கிட்ட பெரிய சலசலப்போ எதுவுமோ இல்லை. ஆனா காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்தது, ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டது அப்படின்றத காங்கிரஸ் எந்த காலத்திலும் நம்பக்கூடாது, முதுகுல குத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆதரவு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாக திமுக தலைமை கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்போ முறையாக தெரியப்படுத்துதலோ இல்லாம ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் தான் இந்த விமர்சனத்திற்கு பின் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் வந்து போனதை நான் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன். அதாவது இது நம்பிக்கை துரோகம். ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்கிக்கிட்டு 25க்கு 28 தொகுதிகளா வாங்கிட்டு எந்த வேலையும் செய்யாம நீங்க வந்து இந்த எலெக்ஷன் அப்ரோச் பண்ணீங்க, கட்டமைப்பை மேம்படுத்தல, தொண்டர்கள் அதிகமாகல, வேலை செய்யல, இது கன்னியாகுமரி கட்சி அப்படின்னு நான் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணிருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து தைரியம் இருந்திருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜயோட கூட்டணிக்கு போயிருக்கணும். அதுதான் நியாயமான நிலைப்பாடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதை நான் ரீதிங் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். அதற்கு காரணம் மாணிக்கம் தாகூர் சொன்னது. மே 4ஆம் தேதி சாயங்காலமே திமுக வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க. அதை சிவி சண்முகம் கூட சொல்லியிருந்தார். அவர் வந்து விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வரும்போதே அவருக்கு ஒரு கால் வந்தது, திமுக அமைச்சர்கள் பேசினாங்க அப்படின்னு கேட்டு சொல்லாம சொல்லியிருந்தார்.
இப்ப அப்படி ஒரு மூவ் நடந்திருந்ததுன்னா காங்கிரஸ் எப்படி போய் அவங்கள பார்ப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ இது துரோகத்துக்கு மேல துரோகமா போயிட்டு இருக்கு. யாருடைய துரோகம் பெரிய துரோகம்? திமுக செஞ்சது பல பேர் பார்வையில பெரிய துரோகமா இருக்கு. பாஜகவுடைய ஆட்சி பெற்ற ஏடிஎம்கே ஆட்சியில அமைச்சிட்டு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறது எந்த விதத்துல எந்த தார்மீக அடிப்படையில் இருக்காங்க. அப்படி ஒரு மூவ் இருந்ததை காங்கிரஸ் 4ஆம் தேதியை சென்ஸ் பண்ணதுனாலதான் அவங்க 5ஆம் தேதி போய் பார்க்கல, மரியாதை நிமித்தமா பார்க்கல, அப்படி எடுத்துக்கலாம்ல. இப்ப நீங்க பிஜேபியோட தொடர்பு வந்துருச்சுங்கும் போது காங்கிரஸ் போய் ஏன் பார்க்கணும்? இப்ப நானே காங்கிரஸ் அந்த அளவுக்கு காட்டமா விமர்சிப்பேன்னு எனக்கு தெரியல. நீங்க அவசரப்பட்டு விமர்சிச்சோன்னு எனக்கே தோணுது. ஏன்னா இது அவங்களே லாஜிக் இருக்குல்ல. நீங்க ஏடிஎம்கேவோட பிஜேபி ஆட்சி பெற்ற ஏடிஎம்கேவோட எந்த தொடர்பும் இல்லாம இருந்தீங்க நாங்க பார்த்திருப்போம். நாங்க விஜய்க்கு பக்கம் கூட போகாம இருந்திருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் இல்லையா? காங்கிரஸ் சொல்லலாம் இல்லையா? அதற்கான ஸ்பேஸ் கொடுத்தது, எக்ஸ்கியூஸ் கொடுத்தது திமுக தானே. இந்த ஓவராலா பார்க்கணும்னா இந்த தேர்தல், இந்த 2026 தேர்தல் எல்லாரையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சுங்க. எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இவன் விஜய் கூட ஓரளவுக்கு. ஏன்னா புதிய சக்தின்னு சொல்லிட்டு எதுக்கு போய் சிவி சண்முகம் குரூப் போய் பார்த்தாரு? ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற வேலுமணி விஜயபாஸ்கர் போய் ஏன் பார்த்தாரு, ஏன் பட்ஜெட் கொடுத்தாரு, ஏன் மாலை போட்டாரு, நான் சாலை போட்டாரு நான் கேட்பேன். இப்ப நீங்க ஊழல்லாம் உங்களோட தொடர்பே இருக்கக்கூடாது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் போய் பார்க்கல, இவங்களாம் போய் ஏன் பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. பட் நல்ல வேலையா அவங்களுக்கு அமைச்சரவையிடம் கொடுக்கல. அது மக்கள் மனசுல ஒரு பெரிய கொந்தளிப்பு, மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கோம். நாங்க ஊழலை ஒழிக்க போறோம் புதிய சக்தி சொல்லிட்டு நீங்க ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சரோட எப்படி போய் செய்யலாம் கேட்டுப்பாங்க. அது நடக்கல. சோ இப்ப உதயநிதி காங்கிரஸ் நம்ப முடியாதுன்னு சொல்றதுலாம் கரெக்டா இருக்கலாம். பட் மக்கள் திங்க் பண்ற மக்கள் இல்லையா? இவங்க தானே சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாரையோட அறிவாளிகள். அவங்க யோசிப்பாங்க. ஏடிஎம்கேவோட போனது மட்டும் இல்லாம பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட தானே அந்த ஏற்பாடு நடந்தது. அது எல்லாருமே இப்ப புதிய தலைமுறை சேனலுக்கு இன்டர்வியூல ஐவிஎம்எல் காதல் விதினு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி எம்ஏ பேபி சொல்லிட்டாரு, திருமாவளவன் சொல்லிட்டாரு, சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்ப யார் சொல்லணும்? அது என்ன ரூமரா? அது ஏடிஎம்கே திமுக ஏடிஎம்கே டிஎம்கே கை கோர்த்தது உண்மைதானே, அது ரூமர் கிடையாதுல்ல. ரெண்டு பேப்பர்ல சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி அதை பத்தி கவலை பண்ணல திமுக. திமுக அவங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அவங்க கட்சியில உள்ள பெரிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஏடிஎம்கேயோட கூட்டணி போகலான்னு சொன்னவர்கள் இல்லை. மற்றவங்க எல்லாம் திரு ஸ்டாலின் கேள்வி கேட்கும், ஏன் தலைவர் முடிவு எடுத்தீங்க? நம்ம எதிர்கட்சியா உட்காந்துட்டு போவோம், நம்ம எதிர்கட்சியா இருந்தது இல்லையா? 100 முறை உட்காந்துட்டு போறோம், நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம், இளைஞர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், தலித் மக்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கலாம், நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் இந்த பெண் அமைப்பு என்ன பண்ணது? என்னமோ உலகத்திலேயே பெரிய அறிவாளிகள் குரூப் மாதிரி அவங்க இயங்கிட்டு இருந்தாங்க, தோத்துட்டாங்க. இப்போ இந்த பெண் அமைப்புல கலைக்க வேண்டியதானே? அது ஒரு ப்ரொஃபஷனல் அரேஞ்ச்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். திமுக பெண் அமைப்புக்கு ஒரு பணம் கொடுத்து அவங்க இந்த வியூக வகுப்பு பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. தோத்துட்டாங்க, படுத்தோல்வி. அப்ப அதுக்கு என்ன விளைவு இல்லை? அவரு பெண்ணமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற சபரீசன் முன்னாள் முதல்வருடைய மருமகனா இருந்தாலும் அவரும் அழைச்சிருக்கீங்க. திமுக கேள்வி கேட்கணும் இல்ல, தலைவரை நம்ம சீட்டு செலக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி கேம்பெயின் பண்ணணும், நீங்க எப்படி கேம்பெயின் பண்ணணும், எல்லாத்தையும் அவங்கதான் வடிவமைச்சு கொடுத்தாங்க. அது பிளாப் ஆயிடுச்சு. தூக்கிட்டு தலைவரை நம்ம வேற ஏதாவது போட்டுக்கலாம், வேற ஒரு கம்பெனிக்கு போகலாம் 2029க்கு, அல்லது நம்ம கட்சியிலேயே அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல. யார் சொல்றா? யாருக்கு தைரியம் இருக்காங்க? அவரு என்னமோ நானும் என்னுடைய பொறுப்பு இருந்தால் நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சபரீசன். நான் கேட்கிறேன், இந்த பெண் யூகம் வகுக்கிறதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ண? கட்சியில ரெசல்யூஷன் போட்டுட்டாங்களா, கான்ட்ராக்ட் போட்டாங்களா? அந்த கேள்வி கேட்கணும் கேள்விக்கு. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் முன்னிலை குத்திடுச்சு, நாங்க நடத்துற ஆட்சி, நாங்க தான் அமைச்சிருக்கோம், 6 மாசத்துல கவுந்துரும், நிலையா இருந்தாச்சு, என்ன புரியல. இதெல்லாம் மக்கள் மனசுல வெறுப்பதான் ஏற்படுத்தும். அவங்க 11% கிட்ட கம்மியாகி 24 வந்திருக்கிறாங்க. அதுக்கு கீழே போயிடுவாங்க இதெல்லாம் அரசு. அட்லீஸ்ட் மக்கள் தீர்ப்பு ஏற்றுக்கணும்ல. 35% முதல் தடவையா போட்டி போடுற ஒரு கட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட போட்டியிடாத கட்சி கொடுத்துருக்காங்க. நல்லதோ கேட்டதோ அது நம்மளுக்கு தெரியும். விஜய் ஆட்சியில் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடும், அப்படியே ஊழல ஒழிச்சுடுவாரு, சட்ட ஒழுங்குலாம் அப்படியே பிரமாதமாயிடுதான் சொல்லவே இல்லை. பட் மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏடிஎம்கே டிஎம்கே மேல உள்ள ஒரு அலுப்பு சலிப்பு வெறுப்புனால அவரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு கரிஸ்மா இருக்கிறதுனால ஒரு பெரிய சக்தியா வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி 3வது அணின்னு வந்தவங்களுக்கு விஜய் அளவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சன் கிடையாது, அவங்கள ஜெயிக்க இவங்க ஜெயிச்சிருக்காங்க. பார்ப்போம். இப்போ இந்த எளிய மக்கள் நிறைய பேருக்கு இதுல அமைச்சர் இடம் கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க முடியாத யங்ஸ்டர்ஸ்லாம்
பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னாடி இது பணியாற்றுறாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. விக்னேஷ் நேசர் வந்து மதுவிலக்கு துறை அதை அவ்வளோ அருமையாக பொறுமையாக பேசுறாரு, துறை பேசுறாரு. ரமேஷ் வந்து அவ்வளோ மெச்சூர்டா பதில் அளிக்கிறாரு கேட்குற கேள்விகளுக்கு. நீங்கள் பிராமணராக இருப்பதனால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களாங்கிற கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறாரு, பொறுமையாக பதில் அளிக்கிறாரு. இதெல்லாம் எதிர்பார்க்கணும், இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. ஸோ அதை வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவோம். அவங்க தவறு செஞ்சா அது உண்மையிலே நம்ம போராடுவோம். இல்லை எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்க கவுந்துருவாங்க சொல்றது வந்து விரிவான தகவல்களை வழங்குனீங்க. நன்றி. நன்றி நன்றி. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.